மொசாடினுடைய உண்மையான வேலை என்ன தெரியுமா? ஈரானை பற்றி ரொம்ப பெரிய அளவில் ஸ்டடி பண்ணுறது. ஈரானில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல முதன்மையாக இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல் தான். இஸ்ரேலினுடைய உளவுப்படையாக இருக்கக்கூடிய மொசாட் ஈரானில் பலவிதமான அசம்பாவித சம்பவத்துக்கு காரணங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் செய்யக்கூடிய எந்த காய் நகரத்துலையும் யாருமே தட்டி கேட்ட மாட்டாங்க. அப்படி இஸ்ரேல் ஈரான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ அரபுலகம் வெர்சஸ் ஈரானாக மாற்றப்படுது. ஈரான் ஒரு கட்டத்தில் இஸ்ரேலை அடிக்க எனக்கு 7 நிமிடங்கள் போதும் அப்படின்னு சொன்னாங்க. வெறும் 400 வினாடிகளில் நான் இஸ்ரேலை தாக்கி அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னாங்க. ஆனால் அதே ஈரானை அழிப்பதற்காக 3000 இடங்களை நோட் பண்ணி வச்சுருக்காங்க இஸ்ரேல். இதை பிரான்ஸ் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ், இஸ்ரேல், ஈரான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல? அந்த கன்ஃபியூஷனை தீர்ப்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யாவுக்கு பெரிய அளவு உதவியாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தா ஈரான் தான். ஈரானுடைய ஷாஹித் 136 அப்படிங்கிற ட்ரோன் தான் ரஷ்யாவில் பெரிய அளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரோன். அந்த ட்ரோனில் பலவிதமான மோடிஃபிகேஷனை பண்ணி ரஷ்யாவுக்கு கொடுத்து உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய இந்த ட்ரோனில் பல இழப்புகளை உக்ரைனுடைய இராணுவம் சந்தித்து வருது. இதனால் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உக்ரைன் ஆதரவு நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக மேற்குலக நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கு எதிராக ஒரு பொருளாதார தடையை போடணும். ஆல்ரெடி ஈரான் ஒரு 30-40 வருஷமாக பொருளாதார தடையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னுமுமே அதிகமான பொருளாதார தடையை ஈரானுக்கு எதிராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இந்த களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரியில் திடீர்னு ஒரு தீ விபத்து அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட அடுத்த சில மணி நேரங்கள்லேயே இன்னொரு ஆயில் ரிஃபைனரி ஃபேக்ட்ரியில் தீ விபத்து அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த 2 தீ விபத்துக்கும் யார் காரணம், இல்லை ஆக்சிடெண்டா அப்படின்னு சொல்கிற பல விசாரணை, பல கேள்விகளை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் ஆயில் ரிஃபைனரியில் வந்தது ஒரு ஆக்சிடெண்ட் தான், ஆனால் ஈரானுடைய ஃபேக்ட்ரி தீ எறிந்து போனது, இல்லாட்டி அங்கே தீ பற்ற வைத்தது ஒரு குண்டு வெடிப்பால் இருக்கும் அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல் வெளியாகுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பெயர் மொசாட். ஈரானை சுற்றி ஒரு உளவு வலை அப்படிங்கிறது பின்னப்படுது. இந்த உளவு வலையில் இருக்கக்கூடிய மொசாட் ஏஜெண்டை ஈரான் கடந்த 2 மாதங்களில் நிறைய பேரை கைது பண்ணாங்க. அப்படி கைது பண்ணும்போதெல்லாம் ஈரான் சொல்கிற விஷயம் இதுதான்: மொசாடினுடைய நெட்வொர்க்கை நாங்கள் அழிச்சிட்டோம். எகெயின் கைது பண்ணுவாங்க, மொசாடினுடைய நெட்வொர்க்கை நாங்கள் அழிச்சிட்டோம். எகெயின் கைது பண்ணுவாங்க, மறுபடியும் அதே சொல்லுவாங்க. ஸோ இன்னமும் மொசாடினுடைய நெட்வொர்க்கை ஈரானால் அழிக்க முடியலை. ஆனால் மொசாட் நெட்வொர்க்கில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வெறுமனே இஸ்ரேலேருந்து வந்தவங்க மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பல நாடுகளுடைய பிரஜைகளை ஈரான் கைது பண்ணுறாங்க. அத்தனை நபர்களும் மொசாடுக்காக வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் ஈரான் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு ஈரானுக்கு எதிராக அடுத்த காய் நகரத்தில் எப்படி செய்யும் அப்படிங்கிறத பிரான்சினுடைய ஊடகம் 2-3 தினங்களுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கான மெயின் ரீசன் February 3ஆம் தேதி. February 3ஆம் தேதி நெத்தன்யாகு அவர்களும், அதாவது இப்போ இஸ்ரேலினுடைய புதிய பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றிருக்கக்கூடிய நெத்தன்யாகு அவர்களும் பிரான்சினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய மேக்ரோன் அவர்களும் சந்திச்சுக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது அவங்க பேசுகிறதுல 50% மேலே இஸ்ரேலை பற்றியது இல்லை, ஈரானை பற்றியது. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க போகிறாங்க. ஈரான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் 60% அட்டன் பண்ணிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா அணு ஆயுதங்களை தயாரித்து விடுவார்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பிரான்ஸ் இஸ்ரேல்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. நம்ம ஊரில் எப்படி விசில் ப்ளோவர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி பிரான்ஸ், UK எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. நல்லவங்க அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, ஊடகத்தில் நல்ல ஒரு செய்தியை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. பிரான்ஸ்லேயும் அப்படி ஒரு நபர் இருந்திருக்கார். அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கப்பட்டு அதை ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாக வெளியில் விட்டுருக்கார். அந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை பார்க்கக்கூடிய அனைத்து விதமான ஈரானியர்களுக்கும் ஒரு விதமான பயம் வந்திருக்கும். ஈரானில் ரொம்ப முக்கியமான 3000 இடங்கள் அப்படிங்கிறத மொசாட் குறித்து வச்சுருக்காங்க. இந்த 3000 இடங்களில் பல இடங்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதாரண இடமாக தோன்றினாலும் மொசாடை பொறுத்த வரைக்கும் அங்கெல்லாம் ஆயுதங்களை ஈரான் தயாரித்து வைத்திருக்கிறது, அப்படி இல்லைனா சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 3000 இடங்களை அழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையில் இப்போ யார் ஈடுபட்டு இருக்காங்க? இஸ்ரேல் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அவங்களுடைய வான்படை ட்ரில் அப்படிங்கிறத, ஏர்ஃபோர்ஸ் ட்ரில் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறாங்க.
இந்த ஏர்ஃபோர்ஸ் ட்ரில் அப்படிங்கிறது எனக்கு எதிரானது தான் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. அப்படி சொன்னது மட்டும் கிடையாதுங்க, இந்நேரம் ஈரான் அவங்களுடைய காய் நகரத்தை செய்ய வேண்டிய ப்ரெஷர் வருது. ஸோ எல்லாருக்குமே ஒரு அறிமுக விழாவை ஈரான் நடத்துகிறாங்க. அந்த அறிமுக விழா என்ன தெரியுமா? ஈகிள் 44. இந்த ஈகிள் 44 யாருமே எதிர்பார்க்கல, ஏன் இஸ்ரேல் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நாமளே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். ஈரான் அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி ட்ரோன்ஸை மட்டுமே சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லாட்டி ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சுரங்கத்தை வெளியுலகத்துக்கு காண்பிச்சிருந்தாங்க. அந்த சுரங்கத்தை காண்பிக்கும் போது ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட மிசைல் இருக்குது, எங்ககிட்ட ட்ரோன்ஸ் இருக்குது, ஆனால் இதை எதையுமே அழிக்க முடியாது, இது பூமிக்கடியில் சேஃபாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் இதை மட்டும்தான் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு இந்த ஈகிள் 44 அப்படிங்கிறது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏர்பேஸாக இருக்குது. ஏர்பேஸுக்கும் ஒரு கோடவுனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா, கோடவுனில் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதோ இல்லாட்டி மிசைல்ஸ் அப்படிங்கிறதோ ஸ்டாக் பண்ணி வைக்கலாம், ஆனால் அந்த இடத்துலேருந்து அதை ஏவ முடியாது. ஜஸ்ட் எனிமிகளுடைய குண்டு வெடிப்புகளிலிருந்து இல்லாட்டி எனிமிகளுடைய தாக்குதலிருந்து தப்பிப்பதற்காக மட்டுமே இந்த சுரங்கங்கள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும். ஆனால் ஈகிள் 44 அப்படி கிடையாது. எதிரிகளை தாக்குவதற்கு இந்த ஈகிள் 44 அப்படிங்கிற ஏர்பேஸ்லேருந்து அவங்களால விமானத்தை கொண்டு போக முடியும். ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்த ஈகிள் 44க்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஈரான் வெளியுலகத்துக்கு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய அளவு ஒரு ஷாக்கிங் வேவ் அப்படிங்கிறது பறக்குது. இங்கே மட்டும் கிடையாது, இஸ்ரேல், அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இந்த வேவ் அப்படிங்கிறது விரிந்து போகுது. இது சொன்ன பிறகு தான் ஈரான் அப்படிங்கிற நாட்டினுடைய பலம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் மறுபடியும் அவங்களுடைய வேலையை ரொம்ப ஸ்பீடாக செய்யணும். இப்போதைக்கு இஸ்ரேலினுடைய வேலை என்ன தெரியுமா? நல்லா இந்த உலக அரசியலை கவனிக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். கொஞ்சம் நாட்களாகவே ஹமாஸின போராளிகள் நிறைய நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அரபுலகமாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், இப்படி பல நாடுகளுக்கும் இந்த ஹமாஸின போராளிகள் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. என்ன எச்சரிக்கை தெரியுமா? இஸ்ரேல் கூட நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஒப்பந்தமும் உங்கள் நாட்டை நீங்கள் அடமானம் வைக்கிறதுக்கு சமம். ஏன்னா இஸ்ரேல் உங்கள் வழியாக எங்களை, ஈரானை அழிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க? பல அரபுலக நாடுகள் கூட இஸ்ரேல் உருவான போது அரபுலகம் அத்தனையும் எதிர்த்தது. இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா அரபுலக நாடுகளும் அவங்களுடைய பணத்தை, அவங்களுடைய வெப்பன்ஸை எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்க? இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க. ஆனால் இஸ்ரேல் எதுவுமே நடக்காத மாதிரி கெத்தாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அதே இஸ்ரேல் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு எதிரியாக இருந்ததுனால தான்டா நீங்கள் நீ அடிச்சிங்க, உங்களை நான் நண்பனாக மாற்றிக்கிறேன், உங்களுடைய அரசாங்கத்தில் நானும் ஒரு அங்கமாக மாறி விடுகிறேன் அப்படிங்கிற வேறொரு ஸ்ட்ராட்டஜி, வேறு லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க யூஸ் பண்ணனாலேயோ என்னவோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூட இன்னும் பல அரபுலக நாடுகள் கூட இவங்க ஒப்பந்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஜோர்டான் கூட போட்டுட்டாங்க, எகிப்து கூட போட்டுட்டாங்க. இந்த மாதிரி பல நாடுகள் கூட இவங்க என்ன செய்கிறாங்க? ஒப்பந்தங்களை போட்டு, அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது? இஸ்ரேலுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் பங்கு பெற மாட்டேன், அந்த யுத்தத்தில் என்னுடைய படைகளோ இல்லாட்டி என்னுடைய இராணுவ ஆயுதங்களோ அங்கே வராது, இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அதே நேரத்தில் டெக்னாலஜியை 2 நபர்களும் பகிர்ந்து கொள்வோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 2 வார்த்தை சாதாரண வார்த்தையா? ஒன்று, போரில் உனக்கு எதிராக நான் பங்கு பெற மாட்டேன். அரபுலகம் அப்படின்னு சொல்கிறதுனால இன்னொரு அரபு நாடு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் யாருக்கு கிடைச்சிருக்கும்? வேறொரு அரபு நாடுகளுக்கு கிடைக்கும். ஆனால் இஸ்ரேலும் அரபுல நாடுகளும் செய்து வச்சிருக்கிற ஒப்பந்தம் என்ன? டெக்னிக்கலாக நாங்கள் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் அப்படிங்கிறது. டெக்னிக்கல் டீட்டெயில்னால் இந்த உளவு செய்தியும் சேர்த்து அரபுலக நாடுகளால் யாருக்கு பகிர முடியும்? இஸ்ரேலுக்கு பகிர முடியும். ஒரு ஆன்டி ஈரான் உலக நாடுகளை உருவாக்கி வருகிறது இஸ்ரேல். நல்லா கவனிச்சிங்கன்னா, இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு மூவியும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன்டி ஈரான் நாடுகள் அப்படின்னு சொல்கிறதுல தான் இப்போ ஃப்ரான்ஸும் வந்து நிற்கிறாங்க. அதே ஃப்ரான்ஸ் கூட இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்து ஈரானை எப்படி பழி வாங்கலாம், ஈரானுக்கு எதிராக எப்படி காய் நகர்த்தலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமடையுது. ரஷ்யா உக்ரைன் போரின் போது உக்ரைனுக்கு இதுவரைக்கும் உதவி செய்யவில்லை இஸ்ரேல். அயன்டோம் கேட்டாங்க, இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டம் கேட்டாங்க, இல்லை ஏர் டு சர்ஃபஸ் மிசைல்ஸ் கேட்டாங்க. இது எதையுமே இஸ்ரேல் கொடுக்கலை. அதுக்கு பதிலாக மிலிட்ரி எய்டு என்னால் கொடுக்க முடியாது, மிலிட்ரி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போன வாரம் நெத்தன்யாகு என்ன சொல்கிறாருன்னா, மிலிட்ரி எய்டை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம், திங்க் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரமாக அந்த உதவிகளை கூட நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிய வருது. ஸோ 3000 டார்கெட் அப்படிங்கிறது இஸ்ரேல் பக்கம் ரெடியாக இருக்குது. ஈரானுக்கு எதிராக ஒரு பெரிய வலையை பின்னி வைத்திருக்கிறது, ஒரு உளவு வலையை பின்னி வைத்திருக்கிறது இஸ்ரேல். அது வழியாக எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி ஆன்டி ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க, ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணிக்கு வலுவான ஒரு காரணம் தேவை. அந்த வலுவான காரணமாக இப்போ ரஷ்யா பயன்படுத்தப்பட போகிறது. ரஷ்யாவுக்கு ஈரான் தான் உதவிகளை செய்கிறாங்க, ஈரானுடைய ட்ரோன் தான் வந்துட்டு இருக்கு, ஈரானுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தான் அங்கே போயிட்டு இருக்கு. ரஷ்யா ஈரானுக்கு அணு ஆயுதங்களை கொடுத்துடலாம், அணு ஆயுதங்களுக்கான நாலேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் காரணம். இந்த காரணத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈரானை அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு இப்போ இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. சரியான காரணங்கள், சரியான ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அதில் ஒரு விஷயம்தான் ட்ரோன் ஃபேக்ட்ரி. ரஷ்யா சொன்னாங்க, ஆமாம் நாங்கள் ட்ரோன் வாங்கணும். கொஞ்சம் நாட்களாகவே இது மறுக்கப்பட்டு வந்துச்சு. நாங்கள் ட்ரோன் வாங்கலன்னு சொல்லிட்டு இருந்த ரஷ்யாவும், நாங்கள் ட்ரோன் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஈரானும் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் ட்ரோனை எங்கே கொடுத்துட்டோம், ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டோம். மறுபடி ரஷ்யா சொன்னாங்க, நாங்கள் சில விதமான மிலிட்ரி எய்டை ஈரானுக்கு கொடுக்கும்போது அதுக்கு பதிலாக ஈரான் எங்களுக்கு ட்ரோன் தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாற்றினாங்க. ஸோ ஈரானும் ரஷ்யாவும் நண்பர்கள் தான். இப்போவும் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, மாற்றி மாற்றி உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படியே விட்டோம்னா ஈரான் அணு ஆயுத நாடாக மாறிடும். ஈரானுக்கு தேவையான ஆயுதங்கள் ரஷ்யாவிலேருந்து கிடைச்சிரும், ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்கள் ஈரான்லேருந்து கிடைச்சிரும். நாம் உடனே ஈரானை அடிக்கணும். இந்த திட்டம் தான் ஈரானுடைய ட்ரோன் ஃபேக்ட்ரியில் 2 ட்ரோன்ஸ் அனுப்பி, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் ட்ரோன்ஸ் அனுப்பி அங்கே குண்டுகளை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ட்ரோன் எங்கேருந்து வந்துச்சு, திரும்ப போயிருச்சா, இல்லை இந்த அட்டாக்ல அந்த ட்ரோன்ஸும் அப்படியே அழிந்து விட்டதா, இன்றளவும் வெளியுலகத்துக்கு தெரியாத ஒரு மர்மமாக இருக்குது. ஒருவேளை இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு மொசாட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் எழுதக்கூடிய புத்தகத்தில் இந்த ஈரான் நாட்டில் நடந்த ட்ரோன் அட்டாக் இல்லாட்டி ட்ரோன் ஃபேக்டரி அட்டாக்கை பற்றியான சில உண்மைகள் வெளியில் வர வாய்ப்புகள் இருக்குது. ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறதும் இல்லாட்டி ட்ரோன் ஃபேக்டரி அட்டாக் அப்படிங்கிறதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது அதை சுற்றி பலவிதமான செக்யூரிட்டி லேயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் தாண்டி இஸ்ரேலால் எப்படி அந்த ட்ரோன் ஃபேக்ட்ரிக்குள்ளே குண்டுகளை வீச முடிந்தது, இது இஸ்ரேல் தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத ஈரான் நம்புகிறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியலை ஈரானால். ஈரான் சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்காங்களா? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நம்மளை அழிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரிந்த பிறகும் ஈரான் ஈகிள் 44 அப்படிங்கிற அண்டர் கிரவுண்ட் ஏர்பேஸை வெளியுலகத்துக்கு காண்பிச்சிருக்காங்களே. ஈரானுடைய கான்ஃபிடென்ஸும் வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ ஈரான்ட்டையும் பக்காவாக ஏதோ ஒரு திட்டம் இருக்கும்ல. நேற்று கூட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஈரான் எங்கள் நாட்டுக்கு எதிராக பல நாடுகள் தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டத்தை போட்டிருக்காங்கங்கிறது எங்களுக்கு தெரியுது, நாங்கள் தயவு தாட்சணை காண்பிக்க மாட்டோம். இஸ்ரேலை எப்படி அடிக்கிறோமோ, நான் கோபத்தில் இருக்கேன், ஓட ஓட இஸ்ரேலை அடிப்பேன், அதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும் நான் அடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. 20-30 வருடங்களாக பொருளாதார தடையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, எந்த நாடுமே உதவி செய்ய முடியாத இல்லாட்டி உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நாடு, அந்த நாட்டிடம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்க முடியாத அளவுக்கு பொருளாதார தடைகளை போட்டு அமிழ்த்திய ஒரு நாடு ஈரான். அப்படிப்பட்ட ஒரு நாடு எல்லா நாடுகளுக்கும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இஸ்ரேலினுடைய கூட்டணிக்கு ஒரு பெரும் எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா சம்திங் ராங். இஸ்ரேலும் இதை தான் சொல்கிறாங்க, சம்திங் ராங். ஸோ இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையும் இஸ்ரேல் அரபுலகத்துக்கான நட்பும் இங்கே மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் தினசரி ஒரு நபர் வைத்து இஸ்ரேல் அரசாங்கம் கொண்டு வரும்போது அதை எதிர்த்து ஒரு செய்தியை கூட வெளியிட மாட்டேங்கிறார்கள் அரபுலக நாடுகள். இஸ்ரேலுக்கு இப்போ யார் ரொம்ப பெரிய அளவில் பேக்கப்பாக இருந்துட்டு இருக்காங்க, இதே அரபுலக நாடுகள் தான். இஸ்ரேலுக்கு உதவி செய்ய சவுதி அரேபியாவிலிருந்து எல்லா நாடுகளுமே தயாராகிட்டு இருக்காங்க. ஈரானை யாரெல்லாம் எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இப்போ இஸ்ரேலுக்கு நண்பனாக மாறி வருகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியலை, இஸ்ரேல் அவங்களுடைய இருப்பை மட்டும்தான் பாதுகாத்து கொள்ளுமே தவிர மீதம் இருக்கும் நாடுகள், நட்புகள் இது எதையுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலினுடைய வரலாறு அதை தான் சொல்லுது. அவங்கள யூதர்களை அவங்க பாதுகாத்து கொள்வதற்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க. ஸோ பார்க்கலாம், ஈரான் இஸ்ரேல் இந்த பிரச்சனையில் வேறு ஏதாவது ட்விஸ்ட் வருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படின்னா மொசாட் சீரீஸ் ஏதாவது 1-2 டாபிக் போடலாமோ வந்துட்டே இருக்குது. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள்.
நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.